ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4:30 போல் நான் பையனை எழுப்பிவிட்டேன். எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சதும் சுடு தண்ணி போட்டு கொடுத்தேன். பல் விளக்கிட்டு வந்தாங்க. தண்ணி கொடுத்தாச்சு. தண்ணி கொடுத்ததையும் அவங்களுக்காக என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வடிகட்டி வெல்லம் போட்டு கொடுத்துருன்னா காலைல சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. பாசிப்பயிறு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெல்லம் போட்டு கிளறி நான் கொடுப்பேன். வெல்லம் போட்டு கிளறியாச்சு. இப்போ வந்து ஒரு கிண்ணியில் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சாப்பிட்டுக்கிட்டே படிப்பாங்க. இந்தப்பா சாப்பிட்டுக்கிட்டே படி. அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி ஊற வச்சுருக்கோம். ஒரு 3/4 படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பூசணிக்காய், அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா வந்து ரவுண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுனால பெரிய பீஸாக வரும், ரவுண்டு வந்து பெரிய ரவுண்டாக வரும். அதனால் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 5:30 மணி போல் தான் வெளியில் போய் வாசல் கூட்டி கோலம் போடுவேன். இப்போ மணி இன்னும் 5 கூட ஆகலை. அதனால் நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுங்களை நம்ம போய்ட்டு ப்ரஷ் பண்ணி தந்துடலாம். எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னாக்கா, நாங்கள் யாருமே டீ குடிக்க மாட்டோம். காலையில் எழுந்திரிச்சா எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. எங்கள் மாமாவோ இல்லை எங்கள் அம்மா தம்பி அந்த மாதிரி யாருனாவது வந்தால் தான் நாங்கள் வந்து டீ போடுவோம், டீ காஃபி போடுவோம். மற்றபடி வந்து நாங்கள் போட மாட்டோம். பாலாக குடிச்சிடுறது. அதனால் எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ குடிச்சிக்குவோம். டெய்லியுமே குடிக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது, குடிக்கவும் மாட்டோம். நைட்டு போல் பாலை காய்ச்சி நாங்கள் குடிச்சிக்குவோம். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு. நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பல் விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு 3 மாதமாக அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். நானும் பையனும் குடிச்சிட்ருக்கோம். அதனால் சின்னதாக இருக்கிறதுனால பீட்ரூட் வந்து 3 எடுத்துருக்கிறேன். கேரட்டும் அது மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 எடுத்துருக்கிறேன். இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஜூஸ் போட்டாச்சு. ஜூஸ் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். நமக்கு 1 டம்ளர் ஜூஸ் கிடச்சிருக்கு. எப்போவுமே காலைல தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது வழக்கம். அது மாதிரி பீட்ரூட் ஜூஸ் போட்டிருக்கேன். இதை நம்ம குடிச்சிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தெருவை கூட்டி குடம் போட்டுருவோம். தெருவு தண்ணி தெளித்து கூட்டி குடமும் போட்டாச்சு. வாங்க நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பாடை குக்கரில் வச்சாச்சு. அடுத்தது வந்து புளியை கரைச்சிக்கலாம். புளி ரசத்துக்கு புளியை கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது புளி ரசம் வந்து இங்கே கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு, புளி ரசம், அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் வந்து மதியம் லஞ்சு குழந்தைங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சு என்னென்னு பார்த்துடலாமா? புளி சாதம் தான். குழந்தைங்களுக்கு வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சேன். சாதம்லாம் எடுத்து வச்சாச்சு டிஃபன் பாக்ஸில். இது மீதம் இருக்கிற சாதம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. காலி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு செஞ்சேன். இந்த மாதிரி செய்கிறது தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். 2 டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. ஓகே, பாப்பாவுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ரவுண்டாக போட சொன்னாங்க. பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால அவரை 2ஆக கட் பண்ணி ரவுண்டாக போட்டிருக்கேன். புளி சாதம், உருளைக்கிழங்கு, இது 2மே, இந்த 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய லஞ்ச்.